ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது குத்துராய பெருமாள் கோயில். ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் மணியாயிரம் பட்டின்னு ஒரு கிராமத்தில் அந்த கோயில் இருக்குது. மலை ஏறி போய் பார்க்கணும். வாங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து மலை ஏறலாம் வாங்க. கரடி இருக்குன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க, பார்த்து போகணும். கரடி இருக்குமா உள்ள? இதுதான் மூங்கில் மரம். இதுலேருந்து தான் புல்லாங்குழலாம் செய்வாங்க. இதுதான் கருப்பசாமி கோயில். சினிமாலெல்லாம் காமிச்சிருக்காங்க. இதை இன்னும் நடந்து போகணும். கோயில் பார்க்கணுன்னா அங்கே போனப்போ எங்களுக்கு இப்போயே குளிர்ச்சியாக இருந்துச்சு. அங்கே தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இது ஒரு வகையான கள்ளி செடி. இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். இதோ கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் குத்துராய பெருமாள் கோயில். நீர் ஊற்று வருது பாருங்களேன், அழகா இருக்குல்ல. இதுக்கு மேலே ஏறி போனா இதுக்கு மேலே சிவன் கோயில் இருக்கு. கடைசியா அதுக்கு மேலே ஏறி போலாம் வாங்க. நாங்க அங்க ஒரு பெரிய குகையை பார்த்தோம். அங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஊற்று இருக்குல்ல, கீழே பார்த்தோம்னா ஊற்று, அது வந்து எப்படி தேங்கி கிடக்குதுன்னு பாருங்க. இதில் தான் தவளை முட்டை இதெல்லாம் இருந்துச்சு. மீனெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதில் குட்டி குட்டி மீன்கள். நானும் எங்கள் தங்கச்சியும் உட்காந்து அதை குட்டி குட்டி இதெல்லாம் மீனெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வாங்க மலை ஏறலாம். அதான் நானும் எங்கள் தங்கச்சியும் வேகமாக ஏறிட்டோம். நான் வயசானவங்க ஏறு ரொம்ப கஷ்டம்தான். மலைக்கு மேலே நிறைய ஆடெல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. கீழே இருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே போக வேண்டியது இருக்கு. நம்ம இந்தியாவோட தேசிய விலங்கு வந்து புலி. அதுக்கப்புறம் இதை நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாடோட மாநில விலங்கு வந்து வரையாடு. அது நீலகிரி மலையிலையும் மூணாலையும் தான் நிறையா இருக்கும். இதை தான் வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு பாயை விரிச்சு தூங்கினா நல்லா இருக்கும். அப்படியே அங்கிட்டு பின்னாடி இருக்கு. அது போயிடுச்சு. ஹரின் ஹரின் பார்த்து, ஹரின் இரு 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 பார்த்து. இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்க்க தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே தெரியுது. அது தேனி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, போடி எல்லாம் தெரியுது. இது கரண்ட்டு வரும்ல, இது காற்றுலேருந்து எடுக்கிறாங்க காற்றாலையை வச்சு. இங்கே தேனி டிஸ்ட்ரிக்டில் நிறைய காற்று வீசம் தான் நிறைய காற்றாலை வச்சுருக்காங்க. வானம் வந்து ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்டேருந்து ஒரு 7 கலரில் ப்ளூ கலர் தான் அதிகமாக பூமியில் போடுது. அதனால தான் வானம் ப்ளூ கலரில் தெரியுது. பாருங்க, இங்கேருந்து பார்க்க அழகாக இருக்குல்ல. மேகம், தண்ணி எல்லாம், செடி எல்லாம் சேர்ந்து அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். மலைகளில் பெரிய பெரிய மரமாக வளர்ந்து இருந்துச்சு. அப்படியே இப்படி சுற்றி கொண்டு வா.
மலை மேலே இருக்க சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கேயும் நிறைய ஆடு இருந்துச்சு. அங்கே மயில் நிறைய கத்திக்கிட்டே இருந்துச்சு. அங்கே ஒரு மயிலை பார்த்தோம். ஆனால் அது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயும் ஓடி போச்சு. நாங்கள் அங்கே ஒரு ஓனானை பார்த்தோம். அது வித்தியாசமாக இருந்துச்சு. கழுத்து மட்டும் அந்த மண்டை மட்டும் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. உடம்பெல்லாம் பிளாக் கலரில் இருந்துச்சு, கருப்பு கலரில். பார்க்கவே பாடமாக இருந்துச்சு. ஆனால் வித்தியாசமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த கோயில் இருந்துச்சுல அந்த தண்ணி அவ்வளோதான். பயந்து ஓடிரும். லூசா நீ? மலையிலேருந்து தண்ணி வருதுல்ல, அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சின்ன சின்ன டேம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நம்மளோட தேசியமான எதுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து பனியான் ட்ரீ. தமிழில் ஆலமரம். எவ்வளோ பெரிய ஆலமரம்னு பாருங்களேன். லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.